ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். தலைவர் 171 டீசர், அதாவது எப்பயுமே லோகேஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் ரிவீலிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் மாதிரி வச்சு விட்டுருப்பாரு. நம்ம பார்த்துட்டு விக்ரம் என்ஜாய் பண்ணியிருப்போம், லியோ என்ஜாய் பண்ணியிருப்போம். தலைவர் 171 சொல்லி அனௌன்ஸ் பண்ணி வந்தோடனே எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. லியோ அளவுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நேற்று ஒரு ஈவினிங் வந்து ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. பட் இன்னைக்கு பார்க்கலான்னு பார்த்தப்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 minutes வீடியோவில் தலைவரோட ஃபுல் ஸ்வாக் எடுத்தோன்னே இந்த சூப்பர் ஸ்டார்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ரெட் கலரில் போட்டிருந்தாரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளூ கலர் இல்லை ஒயிட் கலர்லாம் போடுவாங்க. ஸோ 171 ஒரு கிரே சைடோ இல்லை ஃபுல்லாக நெகட்டிவ் சைடாக இருக்க கூட சான்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு ஹிடன் டீல்ஸ் மாதிரி பெருசாக நோட் பண்ணல. ஏன்னா ஒரு கோல்டன் ஃபுல்லாக ஃபைட் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்து அந்த ஒரு வாட்சில் பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்சில் பார்த்தீங்கன்னா ஜெயின் சொல்லி லெட்டர் போட்டிருக்கு. அதில் மேலே பார்த்தீங்கன்னா கிங் சிம்பிள் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இவரோட நேம் வந்து ஜெயில ஸ்டார்ட் ஆகுமான்னு எங்களுக்கு தோணுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் இந்த மாதிரி இது காட்டுவாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு இது காட்டுறாங்க. வாட்சாக இருக்கட்டும், ஃபுல்லாக கோல்டு சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக இருக்குது, அதிக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தலைவர் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசஸாக இருக்கட்டும். அந்த நம்ம நிறைய பேர் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபேமஸான டைலாக் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் சொல்லிட்டு அவரோட டைலாக்கே சரி, அதே அந்த வசீகரமான குரலில் பார்த்தீங்கன்னா திரும்பி பேசியிருந்தாரு. ஃபுல் ஃபெச் அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அனிருத்தோட பிஜிஎம் அந்த ஒரு மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பராக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக தான் பார்த்தீங்கன்னா தலைவர் 171 கூலி ஒரு பவர்ஃபுல் டைட்டில் தான். அந்த ஒரு பேட்ச் குத்திருப்பாரு, அது வந்து கூலின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த அடிச்சு போட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாமா, எப்படி ஆரம்பிக்கலாமா, பிளடி ஸ்வீட் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாமான்னு சொல்லி இந்த படத்தை ஒரு டேக்லைனாக வச்சிருக்காரு. சொல்கிறப்ப அவ்வளோ பவர் இல்லாட்டியும் கூட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட அந்த வீடியோ பார்த்தா சூப்பராக இருக்குங்க. இந்த ஏஜ்லேயும் அவரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது. எப்பயுமே ஒரு சைடில் தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரன்லேயும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம். ஜெயிலரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே வரிசையில் பேட்ட மாதிரியே இந்த படமும் இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு 3 minutes வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டர்ஸ். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.